Hi guys, welcome to all RL Pet Life. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் நம்ம பீட்டா தான் ப்ரீட் விட போகிறோம். நான் விட்டதே இல்லை, விட்டது ஃபுல்லாக ஃபெயிலியர் தான் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வாட்டு ஆஃப் மூணு இருந்தது என்கிட்ட, அதை விட்டேன். அது கரெக்டாக ப்ரீட் ஆகிடுச்சு. இந்த வாட்டி அதுக்கப்புறம் எதுவுமே நான் ப்ரீட் பண்ணதில்லை. இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். OHM ஒயிட் கலர் இருந்தது, ஒயிட் கலர் இருந்தது, இந்த கலரில் மாறுந்து ஏன்னு தெரில. அப்புறம் ப்ளக்கார்ட் ஃபீமேல் வச்சுருக்கேன். இந்த டபுள் தான் நம்ம ப்ரீட் விட போகிறோம். தண்ணிலாம் ஓகே, மஸ்கிட்டோலாம் எக் போட்டு இருக்குது. தண்ணி நல்ல கண்டிஷனில் இருக்குது. நம்ம வினிகர் ஹீலும் கல்ச்சர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இல்லை வினிகர் ஹீல் தெரியும்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் இருக்குது கல்ச்சர் பண்ண. ஃபஸ்ட் டைம் கல்ச்சர் பண்ணேன், ஆனால் ஈஸியாக தான் இருந்தது. சூப்பராக இருக்குது. சன்லைட்டு டேரெக்டாக படாத இடத்துல வைங்க. இங்கே சூப்பராக கல்ச்சர் ஆகிருக்கு. 2 பாட்டிலில் வச்சேன். இந்த ஒரு பாட்டில் தான் அதிகமாக இருக்குது, அதனால் இதே எடுத்து நான் காட்டுறேன். இந்த பாருங்கள், மூவ் ஆகும் பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் வினிகர் ஹீல். இதுதான் பீட்டா ப்ரைஸுக்கு நம்ம ஃபீட் பண்ண போகிறது. இங்கே பாருங்கள், OHM மெயில் இதான் நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம். ஆனால் சார் வந்து ரொம்ப அக்ரிசிவ் இவர். நம்ம விட்றோம் பாருங்கள். இந்த டபுள் தான். நம்ம டப்பெல்லாம் கழுவி திரும்பியும் வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. நீங்கள் ஓல்டு வாட்டர் வச்சா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தேன், அந்த வாட்டரை ஃபில் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டாக இருக்கும் ப்ரீடிங்களுக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்தாக வாட்டரை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த டபுளில் நம்ம மெயிலில் ரிலீஸ் பண்ணிடலாம். விட்டுனே பாருங்கள், வேகமாக ஓடுவார் அவர். அவரோட டெய்லில் பயங்கரமாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளக்கார்ட் ஃபீமேல் தான் வச்சுருக்கோம். நம்ம ப்ளக்கார்ட் ஃபீமேலு அதையே நம்ம விட்டு கிராஸ் ப்ரீட் பண்ணி எப்படி நம்மளுக்கு சிக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஃபீமேல் தான் விட போகிறோம். ஒயிட் கலரு, மில்க் ஒயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. டெய்ல் மட்டும் ப்ளூ கலரு சூப்பராக இருந்தது. மேடமும் ரொம்ப அக்ரீஸு. நம்ம வச்சா இப்போ நான் சின்ன ஜீப்ரா போட்டேன்னா கூட காலி பண்ணுறவங்க, கில் பண்ணி சாப்பிட்ருவாங்க, அந்த அளவுக்கு அக்ரீஷனு. சரி, விட்டு பார்க்கலாம் எப்படின்னு. சரி, அந்த வாட்டர் அளவுக்கு அந்த பாட்டிலில் தண்ணி வச்சு நீங்கள் கீழே வச்சுருங்க. அப்போ தான் பார்த்துக்கும் போது ஃப்ளார் பண்ணிக்கோங்க. அத்தனை நாள் அப்போ தான் செட் ஆகும். அவருங்க சார் வந்து பயமாக ஃப்ளார் பண்ணுவார் இன்னும் கொஞ்ச நேரத்தில். இது மாதிரி பாலித்தீன் பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வரும்போது அந்த கவரை தூக்கி போடாமல் வச்சுட்டு இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதுமாரி நம்ம பாதி வெட்டியாக 2ஆக வந்துடும். நடுவில் கரெக்டாக திரும்பி மடித்து நம்ம வெட்டிக்கலாம். வெட்டிட்டு நம்ம அதில் அந்த டப்பில் போட்டு நம்ம டேப் வச்சு ஒட்டணும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பபுள் டென்ட் வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு. அங்கே பாருங்கள், நம்ம போட்டோன்னே இந்த பேப்பர் மூவ் ஆகினே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், டேப்பை வச்சு நான் ஒட்டிட்டேன். இது பபுள் டென்ட் கட்டினா கலையாமல் இருக்கிறதுக்கு தான் இது. அப்புறம் நம்ம ஃபாக்ஸ் டைல் நம்ம குளத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது இருக்குது, நம்ம அதை வச்சு போட்டுடலாம். கொஞ்சோன்னு வாங்கினாங்க, அதே நம்மளுக்கு திரும்பி வளர்ந்துடும் சூப்பராகவே. இந்த டேப் வச்சு நம்ம அந்த கவரை ஒட்டிக்கலாம். நான் எப்படி ஒட்டணும்னு சொல்கிறேன் பாருங்கள். எதோ பாருங்கள், அப்படியே ஜாயின் பண்ணி அந்த டப்பில் ஒட்டிடுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஃபாக்ஸ் டைல் எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல் டப்புன்னு போய்ட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி தான் ஃபீமேல் போய்ட்டு அதில் ஒளிஞ்சிக்கும். அதுக்கு தான் நம்ம போடுறோம். அப்புறம் ஒரு நாள் கிடைக்கிறத ஒரு நாள் இப்படியே வைங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஃப்ளார் பண்ணி எல்லாமே செட் ஆகும். அத்தனை நாள் ரிலீஸ் பண்ணிடலாம். நம்ம நான் பபுள் டென்ட் கட்டுறாரா இல்லையான்னு பார்ப்போம். பபுள் டென்ட் கட்டுற ஆள் தான் பார்ப்போம் நம்ம. ஆனால் அக்ரெசிவான ஃபீமேல் எனக்கு அதான் திங்கிங்காக இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம வேறு ஃபீமேல் எடுத்து போட்டுடலாம். அந்த வீடியோ நான் போடுறேன். செகண்ட் பார்ட்டு திரும்பியும் ரிலீஸ் ஆகும். கரெக்டாக பாருங்கள் மறக்காமல். நம்ம இப்போது இதை பாருங்கள், ஃப்ளார் பயங்கரமாக பண்ணுறாரு பாருங்கள். ஃபாக்ஸ் டைலுக்குள்ளே பூந்து ஓடுவார். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.